திருக்குறள் 3 மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம். அன்பு உடையவர்களின் மனமாகிய மலரின் மீது வீற்றிருக்கும் இறைவனின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர்கள் இந்த பூமியில் எல்லா நலன்களுடனும் நெடுங்காலம் வாழ்வார்கள். குறள் தொடர்பான கதை. தர்மவியாதன் கதை. பண்டைய காலத்தில் கழ்சிகன் என்றொரு முனிவர் இருந்தார். அவர் கடுமையான தவம் செய்து பல சக்திகளை பெற்றிருந்தார். ஒருமுறை அவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது ஒரு கொக்கு அவர் மீது எச்சமிட்டது. கோபமுற்ற அவர் அந்த கொக்கை முறைக்க அது எரிந்து சாம்பலானது. தன் தவ வலிமையைக் கண்டு அவர் ஆணவம் கொண்டார். அன்று ஒரு வீட்டிற்குச் சென்று உணவு வேண்டி நின்றார். அந்த வீட்டின் தலைவி தன் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததால் கழ்சிகனுக்கு உணவு தரச் சற்று தாமதமானது. கழ்சிகன் கோபத்துடன் அவளை பார்த்தார். ஆனால் அந்த பெண் புன்னகையுடன், முனிவரே, நான் எரிந்து போக அந்த கொக்கு அல்ல என்றாள். திடுக்கிட்ட முனிவர், உங்களுக்கு எப்படி இது தெரிந்தது என்று கேட்டார். அவள், நான் என் கடமையைச் சரியாகச் செய்கிறேன். என் இறைவனாகிய கணவரை போற்றுகிறேன். உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேண்டுமென்றால் சந்தையில் இருக்கும் தர்மவியாதன் என்பவரிடம் செல்லுங்கள் என்றாள். முனிவர் சந்தைக்குச் சென்றார். அங்கே தர்மவியாதன் இறைச்சி விற்பனை செய்து கொண்டிருந்தார். ஒரு இறைச்சி விற்பவர் தனக்கு என்ன போதிக்கப் போகிறார் என்று முனிவர் நினைத்தார். ஆனால் தர்மவியாதன் தன் வயதான பெற்றோரை இறைவனாகக் கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்வதையே தன் வாழ்நாள் தவமாகக் கொண்டிருந்தார். அன்று பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் பொழுது முனிவர் தர்மவியாதனை கூப்பிட்டார். அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அதனால் முனிவர் கோபம் முற்று தன் கண்களால் முறைத்து பார்த்தார். முனிவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஏன் என்னால் தர்மவியாதனை தண்டிக்க இயலவில்லை என்பதை எண்ணி பார்த்தார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. அந்த குடும்பத் தலைவி கூறியது, இறைவன் எங்கோ இல்லை, நம் அன்பான செயல்களில் இருக்கிறார் என்பதை முனிவர் உணர்ந்தார். மலரைப் போன்ற மென்மையான பெற்றோரின் மற்றும் அன்புக்குரியவர்களின் மனதில் வாழும் இறைவனை, அன்பை வணங்கியதால் அவர்கள் நிம்மதியான நீடித்த வாழ்வை பெற்றார்கள் என்பதை முனிவர் உணர்ந்து தன் ஆணவத்தை விட்டார். நெறி. அன்புடைமை. இறைவன் என்பவன் வானத்தில் எங்கோ இருப்பவன் மட்டுமல்ல, அன்புள்ளம் கொண்டவர்களின் மனதில் வாழ்பவன். கடமை. நம்முடைய அன்றாடக் கடமைகளை நேர்மையுடனும் அன்புடனும் செய்வதே இறைவனின் திருவடிகளைப் பற்றுவதற்குச் சமம். பயன். இவ்வாறு அன்பான மற்றும் நேர்மையான வழியில் நடப்பவர்கள் உலகில் புகழுடனும் மன அமைதியுடனும் நீண்ட காலம் வாழ்வார்கள். இந்த திருக்குறள் கூறும் நெறி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா குழந்தைகளே?